ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹீட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹீட் ஆனதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். இது டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எதனால் இந்த ட்ரேடு வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்போவுமே ஒரு மார்க்கெட் எடுக்கிறோன்னா ட்ரெண்டு தான் வந்து பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா செல் சைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறது வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும், பை பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் அமையும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, சார் ஒரு சார்ட்டில் வந்து நம்ம 15 மினிட்ஸில் வந்து செட் பண்ணியிருந்தோம் எஸ்எல், அது எப்படி சார் செட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. 15 மினிட்ஸில் வந்து செஷன் டைமில் இருக்கிறப்ப நம்ம தாராளமாக வந்து 15 மினிட்ஸில் இருக்கிற ஒரு எஸ்எல்லை வந்து நம்ம வைக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துலேயே வந்து 1 ஹவரில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஹவர்லேயே வைங்க. இல்லை வந்து 15 மினிட்ஸ் நமக்கு போதும் அப்படின்னா 15 மினிட்ஸில் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அதான் வந்து விஷயம். 15 மினிட்ஸில் வைக்கிறது வந்து இதாக சார் அப்படின்னீங்கன்னா செஷன் டைமில் இருக்கிறப்ப நமக்கு 15 மினிட்ஸ்லேயே ஒரு என்ட்ரி வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம், சரிங்களா, மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் என்ட்ரி வந்து நமக்கு நீட்டாக வந்து கொடுக்கும். அது எல்லாமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து எடுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரியே வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரு ஆகணும். மார்க்கெட் என்ட்ரு ஆகிறப்ப என்ன ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்குக்கு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. உள்ளே போனோன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வெளியே வந்து ஒரு புல் வந்து கொடுக்குது. சரிங்களா? புல் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு சிக்னல் வந்து இது பண்ணுது. சரிங்களா? இந்த இடத்துலையே வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, தாராளமாக இந்த இடத்துலையே ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு மெத்தடு. சரிங்களா? ஒரு 1 ஹவரில் இது பண்ணிட்டு ஒரு நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து இழுத்துட்டு போகலாம். நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நம்ம ஒரு பிரேக் ஈவன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஒரு பிரேக் ஈவனு இல்லை வந்து உங்களுடைய டார்கெட்டே அது வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு என்ட்ரி மாடல். இப்போ வந்து இன்னொரு என்ட்ரி மாடல் நான் வந்து இது பண்ணுறேன். சார் இல்லை சார் எனக்கு வந்து செஷனில் தான் எடுக்கணும் அப்படின்றவங்க என்ன மாதிரியான ஒரு என்ட்ரி மாடலில் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? செஷன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுன்னா அடுத்து இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ்க்கு தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து ரியாக்ட் ஆகி மேலே வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இந்த பிளேஸில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வரும். இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரும், சார் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமான்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட்டில் ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த இதில் வந்து இந்த கேண்டிலை தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர்ஸே க்ளோஸ் பண்ணுறதே ரொம்பவுமே வந்து நல்லது தான். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு புல் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு எந்த அளவு வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு எந்த அளவு ஒரு பவர் இருக்குமோ அதே அளவு பவர் தான் இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்ஸை வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை வந்து பை ஆர்டர்ஸ் எடுத்து கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகி அப்புறம் தான் இது வந்து கண்டினியூ ஆகுது. சரிங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல்லை எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே போய் எடுக்கிற இந்த கேண்டில் நல்ல பவராக இருக்குன்னா இது கண்டினியூ ஆகும். இல்லை பவர் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து உடச்சிட்டு போகும். சரிங்களா? இப்போ வந்து அதை நான் அப்படியே வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நல்லாவே தெரியும், ஒரு ஆர்டர்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து அந்த ஒரு தடுமாறுற இந்த சினாரியோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா இதாகும். அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸ் கேண்டில், புரியுதுங்களா? நம்ம ஒரு என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட்டில் இருக்கிற கேண்டில்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இதாகும். மார்க்கெட்டில் இருக்கிற கேண்டிலோட ஹெல்த்து. சரிங்களா? இப்போ வந்து
சைடு இருக்கிற கேண்டில்ஸோட ஹெல்த் வந்து இந்த அளவு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. அதுவே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இருக்கிற கேண்டிலோட ஹெல்த்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹெல்த் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு போரிங் மட்டும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப் சைடெல்லாம் ஹெல்த் இல்லாமையும் டவுன் சைடெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தாகவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக்கை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஒரு ஹெல்த்தில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் நல்ல ஹெல்த்தாக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு என்ட்ரி போடலாம். பட் அன்ஹெல்த்தியாக மூவ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் அது ட்ராப் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு சொல்லிடுச்சு. இந்த கேண்டில் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து மறுபடியும் வந்து பை சைடு வந்து மூவ் ஆக போகிறேன் அப்படின்றத இந்த 50% ஆர்டர் பிளாக்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து காமிச்சிருச்சு. சரிங்களா? மேலே தான் நான் மூவ் ஆக போகிறேன் அப்படின்றத காமிச்சிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஒரு 2 பை சைடு கேண்டில் வந்து கொடுக்குது. பை சைடு கேண்டில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஒரு செல்லு கொடுத்துட்டு மறுபடியும் பை மூவ் ஆகுது. பை மூவ் ஆகி இந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் ஒரு டவுன்ஃபால் வந்து க்ரியேட் பண்ணுது. டவுன்ஃபால் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் கீழே வந்துட்டு மேலே இழுக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்காக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஏதோ வந்து புது ஒரு கான்செப்டாக பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்படின்னா 1 மினிட் சிஹெச் தான் கான்செப்ட். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு சிஹெச் தான். பெரிய சைஸில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம வந்து பார்ப்போம். சின்ன சைஸில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சிஹெச்ஆ இது மாறும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் கேண்டில் ஸ்டிக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் இன்னுமே வந்து ஈஸியாக வந்து மாறும். சரிங்களா? அதை தாண்டி கேண்டில் ஸ்டிக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து உங்களுக்கு படிக்க தெரியுது அப்படின்னா இன்னமும் வந்து ஈஸியாகும். சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து என்ன எடுக்குதுங்க, உங்களுக்கு ஒரு 50% ஆர்டர் பிளாக் எடுக்குது. இது வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டாருங்களா, அது வந்து இதில் செட் ஆகும். ஜஸ்ட் இங்கே 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இங்கே வச்சாலே வந்து எனக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா? மறுபடியும் நான் வந்து தூக்கிட்டு போய் மேலே வைக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இம்பேலன்ஸில் டேப் ஆகி கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வச்சு மறுபடியும் வந்து கீழே வந்து ஒரு ஆர்டர் வந்து பிக் பண்ணுது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு இது வந்து போதுமானது தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு 50% எடுத்துகிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இம்பல்ஸாக மூவ் ஆகிட்டு ஒரு நியூட்ரலைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்குது கேண்டில்ஸு. அவ்வளோதான். டார்கெட்டை வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்கலாம், சார் எக்ஸாக்டாக இங்கே தான் திரும்புது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு 50% ஆர்டர் பிளாக் தான் காரணம். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இப்படி நம்ம சொல்கிறத தாண்டி எல்லா ஆர்டர் பிளாக்லேயுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். சரிங்களா? எங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுனாலும் அங்கே கிளிக் ஆகுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற ரியாக்ஷனுக்கும் இந்த இடத்துல இருக்கிற ரியாக்ஷனுக்கும் நம்ம வந்து நல்லாவே வந்து வித்தியாசத்தை வந்து இது பண்ணலாம். இங்கே நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ரியாக்ட் ஆகுது. பட் வந்து அந்த கேண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் படுது அப்படின்னா அந்த கேண்டிலை மார்க்கெட் தாண்டறதுக்கு கஷ்டப்படுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? அந்த கேண்டிலை தாண்டாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கீழே இறக்கும். கேண்டிலை தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபாலோ அப் ஆகும். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இது இந்த ஆர்டர் பிளாக் இதானதுக்கும் மெயினான ரீசனு ரியாக்ஷன் கேண்டில். அந்த கேண்டிலை தாண்டிடுச்சு, தாண்டினதுனால மார்க்கெட் வந்து கீழே போகுது. பட் வந்து ரியாக்ஷன் கேண்டில் தாண்டலை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து எந்த ஒரு மொமெண்டமும் தராமல் மார்க்கெட் வந்து அப்படின்னு வந்து ஸ்டேபிள் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இது டேரெக்டாக வந்து டவுன் ஆகுது, மறுபடியும் மேலே ஏறுது. பட் அந்த கேண்டிலை வந்து தாண்ட முடியாதனால கீழே இறக்குது. கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல டேப் ஆகுதுங்களா? இல்லை. ஸோ இந்த இது இல்லை. மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுவே இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? மார்க்கெட் டேப் ஆகுது, தாண்ட முடியல, மேலே ஏறுது. சரிங்களா? மறுபடியும் வந்து எகைன் டேப் ஆகுது, மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா ஒரு தாண்ட முடியுதுனால கீழே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் வந்து சார்ட்டோட உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு ஒரு கேண்டில் வந்து நல்லா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குதோ அந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டிபி போயிடும். உங்களுக்கு ரியாக்ஷனே இல்லை, அது வந்து ஒரு மாதிரி மந்தமான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து
நான் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் இதோட நிறுத்தாமல் மார்க்கெட்டில் நிறையா வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.